ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை முடிவா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அமெரிக்காவோட புளோரிடால வச்சு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தது இல்லையா? சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருந்திருக்கு. கொஞ்சம் முடிவு இருக்கிற மாரி தான் சொல்றாய்ங்க. ஆனா சில மீடியாக்கள் தரப்புலருந்து வேற மாரியான கருத்துக்கள் வருது. மெயினான விஷயம் என்னன்னா, இந்த மீட்டிங்ல உக்ரைன்ல எலக்ஷன் நடக்கணுங்க. எப்ப எலக்ஷன் வச்சுக்கலாம்? ஏன்னா ரஷ்யன் டெர்ம்ஸ் இல்லையா? ஐயோ! அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அமெரிக்கன் டெர்ம்ஸு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? உக்ரைன்ல எலக்ஷன் நடக்கணும். இப்ப இருக்கிற அரசாங்கத்த நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது கிடையாது. மார்ஷல்ல ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சும்மா சும்மா அதுவே யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு வேணாம். எலக்ஷன் வைங்க. புது அரசாங்கம் வரட்டும். அவங்க சொல்றத வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னுலாம் ரஷ்ய தரப்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுபோல உக்ரைன்ல எப்ப எலக்ஷன் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் போனதாகவும், 2வது இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கான காரணங்கள். அதாவது பிரச்சனை முடிக்கணும்னா ரஷ்யாவுக்கு டெரிட்டோரியல் கன்செஷன் குடுக்கணும். டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் லுகான்ஸ்க் லிபரேட் பண்ணிட்டாங்க. டொனெட்ஸ்க்ல இருக்கக்கூடிய அந்த கிராமடாஸ், ஸ்லோவியான்ஸ் இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி. பக்ரோவ்ஸ்க் மீட்டர் ரஷ்ய தரப்புல எடுத்துட்டாங்க. இந்த முக்கியமான சிட்டீஸ்லேருந்து இந்த லக்சம்பர்க் சைஸ்ல சொன்னாங்க இல்லையா? அந்த பகுதியிலேருந்து உக்ரைன் பின்வாங்குனாங்க. டொனெட்ஸ்க்லேருந்து கம்ப்ளீட்டா பின்வாங்குனாங்க அப்படின்னா, ரஷ்யா மத்த பகுதியிலேருந்து பின்வாங்கிக்குவாங்க இல்லையா? அதாவது கர்கிவ்லயும், சுமிலேருந்து பின்வாங்கிக்கிறதா சொன்னாங்க இல்லையா? கெர்சன், ஜாப்ரோசியா கரண்ட் ஃப்ரண்ட் லைன்ல ஹோல்டு பண்ணதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்கான விஷயங்கள் பண்ண பேசிக்கிறாங்க. இது ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா சில மீடியாக்கள் தரப்புல என்ன செய்திகள் வருதுன்னா, லிமிட்டட் யுஎஸோட சப்போர்ட்டோட யூரோப்பியன் யூனியன், நாட்டோ நாடுகள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அல்லாத நாட்டோ நாடுகள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா என்கேஜ் பண்ணுவாங்க. அதுக்கான ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் ஆனா அமெரிக்கா இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்காக எல்லா வகையிலும் உக்ரைனுக்கு அழுத்தங்கள் குடுத்து இந்த பீஸ் டீல அவங்க ஒத்துக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இன்னும் சில நாட்கள் தானே வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம ஒரு கேள்வி இருக்கு. ஏன் யூரோப்பியன் யூனியன் இந்த பிரச்சனை முடிக்காம இழுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் பவர். யூரோப் அப்படிங்கிற அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலேருந்து கீழே இறங்குறாங்களா? அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கான காரணம், இப்ப யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் பயங்கரமான பயம். அந்த பயம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அவங்கள ஒதுக்குறது. அதாவது இப்ப கிரேட் பவருக்கான காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? அடுத்த சூப்பர் பவர் யாரு? மல்டி போலார் வேர்ல்டுல எங்களுக்கும் ஒரு சீட்டு குடுங்கய்யா! அப்படிங்கிறது போல பண்ண யூரோப் தரப்புல இருந்து இருக்காங்களா? அந்த சீட்டு குடுக்காம தட்டி, போ போய் வெளிய நில்லு போ அப்படிங்கிறது போல விட்டு வெளிய அனுப்பிருவாங்களா? அந்த பவர் ஹவுஸ்ல இருந்து வெளிய நிக்க வேண்டிய காவலர்களா மாறிருவாங்களா காரங்க? அப்படிங்கிற ஒரு அச்சங்கள் அவங்களுக்குள்ள வந்துருச்சா? மேற்கு மீடியாக்கள் தரப்புல இருந்து செய்திகள்ல வருது. அவங்களுக்குள்ளேயே ஒரு அச்சங்கள் வந்துருச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்களே பாருங்களேன். இப்போ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில உக்ரைன் பேசுறது இல்ல. அமெரிக்காவும், ரஷ்யாவும் பேசி ஒரு டீலுக்கு வராங்க. இதுல ஈயூவ சேர்த்துக்க கூட இல்ல பேச்சுவார்த்தைக்கு. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா, அந்த ரீஜியன்ல அவங்களுக்கு பவர் போயிடுச்சாம். அது ஒண்ணு போயிடுச்சு. இப்ப அடுத்தது அமெரிக்காவும், சைனாவும் மிக முக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக்கிறாங்க. ட்ரேடு, கேம்ஸு இது எல்லாத்தையும் பண்ணா அந்த போர் விஷயங்கள்லாம் பண்ணா அவங்கள பொறுத்தவரைக்கும் கேமா மாறிடுச்சு. ஸோ இது போல ஒரு பெரிய கேம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, சைனா இந்த ட்ரேடு வார் இதெல்லாம் என்டர் ஆகும்போது, அவங்க ரூல்ஸ ரீரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் யூரோப்பியன் யூனியனோட பார்ட்டிசிபேஷன் அந்த ஒரு பேரே இல்லாம அவங்களே அமெரிக்காவும், சைனாவுமே எல்லாம் பேசிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது, யூரோப்பியன்ஸ்க்கு பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மெல்ல மேல ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியாயிட்டு வருது. அதுவும் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எது நடந்தாலும், இங்க என்ன சொல்றாங்க, பெரிய வீட்டுக்காரங்க அவங்க ஏதாவது சொல்றாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல வேடிக்கை பார்ப்பாங்க. இப்போ அவன் கிடக்குறான் போய் அப்படிங்கிறது போல, யூரோப்புக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மதிப்பு, மவுசு எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு பிராந்தியத்திலயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப யூரோப்புக்கான அந்த பிடிப்பு அப்படிங்கிறது இல்ல. இதனால அந்த சூப்பர் பவர் காம்படிஷன் சுத்தமா அவங்கள விட்டு போயிருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம் இந்த சூப்பர் பவருக்கான அந்த போட்டியில அவங்களுக்கான இடம் பிடிக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறாங்க. பட் ஆனா அதுக்கான ரூப் இல்லையே அப்படிங்கிறதால பல கருத்துக்கள் இருக்கு. இது மேற்கு மீடியாக்கள் தரப்புலேருந்தே சொல்றாங்க. ஸோ அந்த பவருக்காக தானா குமார் எல்லாமே அப்படிங்கிறது போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்ப போலாண்டு தனியா ராணுவத்தை பில்டு பண்றாங்க. பால்டிக் நாடுகள் தனியா பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸ்காண்டினேவியன் நாடுகள் தனியா ஆர்மியா பில்டு பண்றாங்க. இது போல எல்லாரும் தனித்தனியா மாறிக்கிறாங்க. 2வது பிரான்ஸ், பிரிட்டனி இவங்கலாம் ஜெர்மனி இவங்கலாம் பண்ண தனித்தனியா ஒரு நாடுகள் கூடயும் கூட்டணி போடுறாங்க.
இந்த சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள் தனித்தனியா கூட்டணி போடுறாங்க. ஸோ இது போல கூட்டணிகள்லாம் தனித்தனியா போடுறதுனால, இந்த ராணுவத்துக்கான கூட்டணிகள் தனித்தனியா போறதுனால, அந்த யூரோப் அப்படிங்கிற அந்த சூப்பர் பவர் அந்த விஷயமே அவங்க கிட்ட இருந்து போயிருச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான எதிர்காலம் யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கு அப்படிங்கிறது போல. ஆனா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். $டாலருக்கு முன்னாடி கண்டிப்பா யூரோ ஆயே தீரும். யூரோ அப்படிங்கிற ஒரு கரன்சி இல்லாம போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அதுபோல ஒரு விஷயங்கள் நடக்க போதா எதிர்காலத்துல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது அப்படியே தெற்கு அமெரிக்கா சைடுல வந்துட்டோம்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலாவோட அதிபரான மதுரோ அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி பேசும்போது, "தம்பி நீயா ஊர விட்டு பதவி விலகி ஓடி போயிரு. அது உனக்கு நல்லது. இல்ல நான் ஆள் அனுப்பி போடுவேன்." அப்படிங்கிறது போல மிரட்டிக்கிறாரு அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் அவங்க தரப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறது போல ஏர் ஸ்பேஸ் வந்து பண்ண க்ளோஸ் பண்றதா சொல்லியிருந்தாரு. ஸோ இது போல விஷயங்கள் வந்து பல நாடுகள் கண்டனம். குறிப்பா கியூபா. ஏன்னா இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ கியூபாவோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட கவர்மெண்ட் என்னங்க நீங்க தாந்தோணித்தனமா முடிவெடுத்து நீங்க பாட்டுக்கு இன்னொரு நாட்டோட ஏர் ஸ்பேஸ க்ளோஸ் பண்றீங்க. அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா கியூபா தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள். நாங்களும் ஏத்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து. இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, "ஹலோ என்னப்பா ஃப்ளைட் கிளம்புச்சா இல்லையா? எப்பவும் போல கிளம்பணும் பார்த்துக்கங்க." அப்படிங்கிறத இவங்க தரப்புல இருந்து எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க கிளம்புறேங்க அப்படிங்கிறது போல கர்னிகாஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா? வெனிசுவேலாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ அங்கிருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விமானங்கள் தங்கு தடை இல்லாம ஆஸ் பர் பிளான், ஆஸ் பர் ஷெட்யூல் கிளம்பும், வேலை செய்யும். யார் சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம வண்டி கிளம்பும். தைரியம் இருந்தா தொடட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சைடுல இருந்து அதை மதிக்காம தேவதூதர் அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நோ ஃப்ளை ஜோன் சொல்லியும் என்ன தைரியமா ரஷ்யா அங்கிருந்து ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இத்தனை நாளா உக்ரைன்ல வச்சு இவங்க 2 பேரும் விளையாண்டாங்க. இப்ப வெனிசுவேலால வச்சு 2 பேரும் விளையாடிப்பாங்க. வா அங்க போய் போட்டு பார்ப்போம். புது இடம் இருக்கு அப்படிங்கிறதோட இங்க வந்துருவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. இப்ப பார்ப்போம். ஆனா இன்னொரு பக்கம் வெனிசுவேலா ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. SU-30 MK2 ரக விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு. F-16 அடிக்கடி தூக்கி டேக் ஆஃப் பண்ணி அந்த கோஸ்டல் ஏரியா பகுதியில ஏன்னா அந்த ஏரியாலாம் ரீஃபியூல் டேங்கர் அமெரிக்காவோடது விளையாடிட்டு இருக்கிறதுனால இவங்களும் நம்ம கிட்டயும் இருக்கு. தம்பிகளா எங்ககிட்டயும் இருக்குப்பா அப்படிங்கிறதால இவங்களும் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்பிபியஸ் லேண்டிங் இந்த ஜெர்மனியோட டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா லேண்டிங் ஆப்பரேஷன் பண்ணுவாங்க. இந்த பிரான்ஸ் எல்லாம் ஹிட்லரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணலாம். ஒரு படத்தையே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பதிவுல வச்சிருப்போம். அ ஆம்பிபியஸ் லேண்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன இது போலலாம் இந்த காலத்துல நடக்குமா? அப்படிங்கிற ஒரு யோசனை. ஏன்னா இந்த பீச் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கன்னர்ஸ வச்சு ஆம்பியஸ் லேண்டிங் பண்றாங்கன்னா, தடுக்கிறதுக்கான துப்பாக்கிச்சூடு பயிற்சிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெனிசுலா தரப்புலருந்து என்னென்னமோ பண்றாங்க. ஸோ அவங்க தரப்புலருந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா பகுதியிலும் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. மிடில் ஈஸ்ட் ஒண்ணு ரெடி ஆயிருச்சு. அடுத்த தெற்கு ஆப்பிரிக்கா தெற்கு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த உலகத்துல இனி எந்தெந்த நாடுகள்லாம் பிரச்சனைக்குள்ளாக போகுது. அடுத்து நம்ம சைடுல வேற மயன்மார், தாய்லாந்து, பக்கத்துல கம்போடியா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு பாகிஸ்தான் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. மேல ஆப்கானிஸ்தான் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா பகுதியிலும் வந்து பண்ணா பதட்டங்கள் உச்சகட்டத்துல இருக்கு. சூப்பர் பவர் காம்படிஷன் பாக பிரிவினை சக்சஸ்ஃபுல்லா நடந்து பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா குளோபல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டியாகி நிக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையன்ல பார்த்துருப்போம். இந்த பதிவு நல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பையன் சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.